Hi, welcome to the squad. This is Kodago. போன எபிசோட் ஆஃப் த ரியாக்ட் சீரீஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம ப்ராப்ல பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதே வீடியோலேயே வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை எப்படி ஒரு ஸ்டேட் வேரியபிளாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, அண்ட் இந்த வீடியோவில் நம்ம யூஸ் இஃபெக்ட் அப்படிங்கிற இன்னொரு ஹுக்கை பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி போன வீடியோட ட்ரைட் அவுட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி நீங்கள் ஒரு ஸ்டேட் வேரியபிளாக வைப்பீங்க அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இப்போ டம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டேட் வேரியபிளாக வைக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும், அது அந்த வேரியபிள் நேம் அண்ட் அதோட செட்டர் மெத்தட் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கொடுப்போமா. ஸோ டம்மி கமா செட் டம்மி இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி ஸ்டேட்டுங்கிறது இம்போர்ட் ஆயிருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஓகே, விஎஸ் கோடுங்கிறதுனால பை டிஃபால்ட் அதுவே இது பண்ணும், பட் இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிற மெத்தட்குள்ளே வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ லிஸ்ட்னாலே நம்மளோட ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் அண்ட் அதுக்குள்ளே நான் இங்கே 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அவ்வளோதான். ஸோ இது வந்து பேசிக்காக நம்ம டம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அந்த ஸ்டேட் வேரியபிளோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா லிஸ்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம இந்த செட் டம்மி யூஸ் பண்ணி இதுக்கு வேறு லிஸ்ட்டோட வேறு வேல்யூஸ் இது வேணால் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த ட்ரைட் அவுட் கொஸ்டின், சிம்பிளான ட்ரைட் அவுட் கொஸ்டின் தான். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து நம்ம கோர்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் சைட் பை சைடு ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட்டில் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நானும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி காமிப்பேன். பட் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அண்ட் ஆல்சோ ரியாக்ட் மட்டுமே பத்தாது நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக்காக ஒரு மொத்த ப்ராஜெக்ட்டும் பண்ணுறதுக்கு. பட் தட்ஸ் டெஃபினெட்லி கம்மிங். ஆல்சோ நீங்கள் இப்போ சைட் பை சைட் கண்டிப்பாக பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோட ஆக்சுவல் கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, யூஸ் இஃபெக்ட் ஹுக். ஸோ ஹுக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது யூஸ் ஸ்டேட் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஹுக்குங்கிறது வந்து ரியாக்டில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ். அந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்மளால் ரியாக்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சென்ஸ் ஒரு காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகணுமோ இல்லை வேறு எதுக்காகவோ நம்ம வந்து இந்த ஹுக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த யூஸ் ஸ்டேட் ஹுக் வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம இப்போ இந்த காம்பனண்ட்டில் ஏதோ ஒரு அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம அந்த ஸ்டேட் வேரியபிளாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அந்த காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்படி இல்லைன்னா ரீரெண்டர் ஆகலை. ஸோ அதை வந்து ஸ்டேட் வேரியபிளாக வச்சோம். இதே மாதிரி இந்த யூஸ் இஃபெக்ட் அப்படிங்கிற ஹுக் என்ன பண்ணுன்னா, அது ஒரு மெத்தடா ஆர்கியூமெண்ட்டா வாங்கும், ஒரு ஃபங்க்ஷனை ஆர்கியூமெண்ட்டா வாங்கும். அண்ட் அந்த ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் கோடு இருக்குதோ அந்த கோடு எல்லாமே வந்து ரன் ஆகும். எப்போ ஒரு காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகுதோ அப்போ அந்த கோடு எல்லாமே ரன் ஆகும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இது மூலமா, நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு இதை விட தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் இஃபெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் இஃபெக்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல யூஸ் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லி போட்டுடுறேன். ஓகே, ஸோ அதே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கமா போட்டு எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்து யூஸ் ஸ்டேட் வந்து நம்ம ஒரு விஷயத்த ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், அப்படி தானே? அது வந்து நம்மளுக்கு அந்த வேரியபிளையும் அந்த செட்டர் மெத்தட் ரெண்டுத்தையுமே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை தான் வந்து நம்ம அரே ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த யூஸ் இஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாய்ட் ஃபங்க்ஷன் மாதிரி, இது எதையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக சும்மா யூஸ் இஃபெக்ட் அப்படின்னு போட்டு அது டேரெக்டாகவே நம்ம கால் பண்ணலாம். அது எதையும் ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இதுலேயும் ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ யூஸ் இஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் போட்டாலே போதும். அண்ட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனை ஆர்கியூமெண்ட்டாக வாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த யூஸ் இஃபெக்ட்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கணும். நீங்கள் வேற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் இங்கே டேரெக்டாகவே நீங்கள் கொடுத்துக்கலாம். அனானிமஸ் ஃபங்க்ஷன் என்ன, பேசிக்காக ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், பெயர் இல்லாத ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல போட்டுட்டு டேரெக்டாக நம்ம இங்கே கோடே எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ரன் பண்ணணும், எப்போல்லாம் வந்து காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அது டேரெக்டாக பேரந்தசிஸ்குள்ளே வரிசையாக கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதுங்கிறது பாசிபிள் இல்லை இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அது ஒரு மாடியூல், அதை வந்து திரும்ப திரும்ப ரன் பண்ண சொல்ல முடியும் எப்போல்லாம் ரீரெண்டர் ஆகுதோ. ஸோ அதுக்காக இந்த யூஸ் இஃபெக்ட்ல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கோம். அண்ட் அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் தனியாக எழுதுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல அனானிமஸ் ஃபங்க்ஷனாக இங்கேயே எழுதுறீங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல யூஸ் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அந்த யூஸ் இஃபெக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இடத்துல நம்ம ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனை அதுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ எப்போல்லாம் அந்த காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகுதோ அப்போல்லாம் இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் கால் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எதுக்காக நம்ம யூஸ் இஃபெக்ட் யூஸ் பண்ணுவோங்கிறத அப்புறம் பார்க்கலாம். பட் எப்போல்லாம் இது கால் ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு console.log கொடுக்குறேன். console.logல யூஸ்
effect called அப்படின்னு சொல்லிட்டு ஒரு console.log ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து யூஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ள ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷனை எழுதியிருக்கிறோம் அண்ட் யூஸ் எஃபெக்டை இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இது எப்போல்லாம் கால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் எங்கேயும் மேப் பண்ண வேண்டாம், எங்கேயும் வந்து இதை கால் நீங்களாம் மேனுவலாக கால் பண்ண வேணாம். அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். இப்போ நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பேஜை ரீஃப்ரெஷ் பண்ண உடனே பாருங்க யூஸ் எஃபெக்ட் கால்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? 2 தடவை வருது. நீங்கள் அதையும் வந்து நோட் பண்ணணும். முதல்ல பேஜ் லோட் ஆகுறப்ப எல்லா காம்பனண்ட்டுமே ரெண்டர் ஆகுமா? ஸோ எல்லா காம்பனண்ட்டும் ரெண்டர் ஆகுறதுனால நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எப்பெல்லாம் காம்பனன்ட்ஸ் ரெண்டர் ஆகுதோ அப்பெல்லாம் யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற இந்த மெத்தடுக்குள்ள நம்ம எந்த மெத்தட் கொடுத்துருக்கோமோ அதில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதில் இருக்கிற கோட் எல்லாமே ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணுறப்ப எலமெண்ட்ஸ் எல்லாம் காம்பனன்ட்ஸ் எல்லாம் ரெண்டர் ஆயிருக்குது. அதனால யூஸ் எஃபெக்ட்குள்ள கொடுத்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்குது அண்ட் அதில் இருக்கிற யூஸ் எஃபெக்ட் கால்டு அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா எலமெண்ட்ஸ் ரெண்டர் ஆகுறது மூலமா இது வந்து கால் ஆயிருக்கு. ஆனால் எதுக்காக இது 2 வாட்டி கால் ஆயிருக்குது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து இந்த main.jsx-குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த main.jsx-குள்ள போய். பட் இங்கே உள்ள போனீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேலேயும் கீழேயும் ஸ்ட்ரிக்ட் மோட்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் இப்போ அதுக்கு கரெக்டான தருணம் வந்திருக்கு. என்னன்னா, இந்த ஸ்ட்ரிக்ட் மோட் அப்படிங்கிறது ஒரு டெவலப்பர் மோட் மாதிரி. ஓகே, டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல இந்த ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் மோட் அப்படின்னு வச்சிருப்போம். அண்ட் ரியாக்ட் வந்து இந்த மாதிரியான ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப என்ன பண்ணும், ஒரு காம்பனன்ட்ஸையும் திரும்ப செக் பண்ணும். அதுல எதுவும் எரர்ஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஓகேவா? அதனால இந்த ஸ்ட்ரிக்ட் மோட் இருக்கிறதுனால திரும்ப செக் பண்றதுனால ரீரெண்டர் ஆகிறதுனால மட்டுமே இந்த யூஸ் எஃபெக்ட் கால்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு 2 வாட்டி பிரிண்ட் ஆயிருக்குது. ஓகே, console.logல 2 வாட்டி அதனால தான் வந்திருக்கு. பட் மற்றபடி நீங்கள் இதே ஒரு ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷன்ல எடுத்தீங்கன்னா அது 2 வாட்டி கால் ஆக போகிறது கிடையாது. ஸ்ட்ரிக்ட் மோட்ல வச்சிருக்கிறதுனால மட்டுமே மொதல் தடவை அந்த அப்ளிகேஷன் லோட் ஆகுறப்ப, மொதல் தடவை அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் லோட் ஆகுறப்ப, ரெண்டர் ஆகுறப்ப இந்த மாதிரி 2 வாட்டி கால் ஆகும். ஓகேவா? அண்ட் அதுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து எப்போ எலமெண்ட்ஸ் ரெண்டர் ஆகுதோ அப்போ கால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ எப்பெல்லாம் எலமெண்ட்ஸ் வந்து ரெண்டர் ஆகும், எப்பெல்லாம் காம்பனன்ட்ஸ் வந்து ரெண்டர் ஆகும், அந்த யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி நம்ம எந்த வேரியபிள்ஸ் வச்சிருக்கோமோ, அதாவது நம்ம காம்பனன்ட்ஸோட ஸ்டேட் வேரியபிள் எப்பெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் திரும்ப ரீரெண்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோமா? ஸோ அது நடக்குதா அப்படின்னு பார்ப்போம். இந்த பை நோவை கிளிக் பண்ணுறேன். பை நோவை கிளிக் பண்ணால் எதுவும் ஆகலை. ஓகே, அந்த பேசிக்காக இது ரெண்டுமே வந்து அந்த கோர்ஸ்க்குள்ளே நம்ம வச்சிருக்கிற விஷயங்கள் தான். ஸோ யூஸ் எஃபெக்ட் கால்டுன்னு வந்திருக்கா கேட்டிங்கன்னா வரலை. இந்த course.jsx-ல போனீங்கன்னா இங்கேயும் நம்ம ஆக்சுவலாக ஒரு இது வச்சிருக்க தான் செய்கிறோம். என்னது, ஒரு ஸ்டேட் வேரியபிள் வச்சிருக்க தான் செய்கிறோம். அண்ட் அதில் இருக்கிற வேல்யூ வந்து ஃபால்ஸ்ன்னு மாற தான் செஞ்சிருக்கு. ஆனாலும் இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து கால் ஆகலை. ஆனால் நான் இப்போ டெலீட்டுங்கிறத கிளிக் பண்ணுறேன். டெலீட்டுங்கிறத கிளிக் பண்ணோன்னே இந்த யூஸ் எஃபெக்ட் கால்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து இந்த கோர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற காம்பனண்ட்ல நம்ம வச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ அதனால இங்க இருக்கிற ஸ்டேட் வேரியபிள் என்னது, கோர்சஸ் அப்படிங்கிற லிஸ்ட் தான் இங்க இருக்கிற ஸ்டேட் வேரியபிள். ஸோ அதுல சேஞ்ச் ஆகுறப்ப இந்த யூஸ் எஃபெக்ட் தானாவே கால் ஆகுது, யூஸ் எஃபெக்ட் கால்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு தடவை தான் யூஸ் எஃபெக்ட் கால்டு அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும். மேல 2 தடவை பிரிண்ட் ஆன மாதிரி இங்க ஆக போறது இல்லை. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்குது. அதனால எலமெண்ட்ஸ் ரீரெண்டர் ஆயிருக்கு, காம்பனன்ட்ஸ் ரீரெண்டர் ஆயிருக்கு. அதனால இந்த யூஸ் எஃபெக்ட் ஒரு தடவை கால் ஆயிருக்குது. ஓகே, அவ்வளவுதான். ஸோ பேசிக்கா ஒரு காம்பனன்ட்ஸ்ல இருக்கிற ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுறப்ப, அந்த காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகுறப்ப இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து நடக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல பை நவ் கொடுத்தோம் அப்படின்னா, அது இந்த கோர்ஸ் கார்டு இருக்கு இல்லையா, இந்த ஒரே ஒரு கோர்ஸ் காம்பனன்ட்குள்ள மட்டுமே நடக்கிற ஒரு சேஞ்ச். ஓகே, ஸோ அது இங்க அஃபெக்ட் பண்ண போறது இல்லை. இப்போ நம்ம அதை எப்படி நம்ம இது ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த course.jsx இருக்கு இல்லையா, இந்த course.jsx-குள்ள நான் இங்க ஒரு யூஸ் எஃபெக்ட் வந்து எழுதுறேன். ஓகே, யூஸ் எஃபெக்ட்னு எழுதுறேன். எழுதின உடனே அது தானாவே யூஸ் எஃபெக்ட் இங்க மேலே இம்போர்ட் பண்ணிக்கிச்சு. அண்ட் இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குள்ள ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதலாம். அண்ட் இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இன்னொரு ஒரு console.log வந்து கொடுக்குறேன்.
அண்ட் இதோட பேர் என்ன அப்படின்னா இன்சைடு கோர்ஸ் யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணலாம். பேஜை ரீஃப்ரெஷ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்சைடு கோர்ஸ் யூஸ் எஃபெக்ட்டுங்கிறது 4 வாட்டி கால் ஆகியிருக்குது. எதனால் அப்படின்னா HTML கோர்ஸ்னு ஒரு காம்பனன்ட் ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ அதுக்காக ஒரு வாட்டி இன்சைட் கோர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு கால் ஆயிருக்கும். CSSனு ஒரு காம்பனன்ட் ரெண்டர் ஆயிருக்கு, அதனால இன்சைட் கோர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு யூஸ் எஃபெக்ட்னு சொல்லி கால் ஆயிருக்கும். அதே மாதிரி ரியாக்ட்னு ஒரு கோர்ஸ் காம்பனன்ட், ஜாவா ஸ்கிரிப்ட்னு ஒரு கோர்ஸ் காம்பனன்ட், 4 கோர்ஸ் காம்பனன்ட் வந்து ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ அதனால இன்சைடு கோர்ஸ் யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது 4 வாட்டி பிரிண்ட் ஆயிருக்குது console.logல. ஓகேவா? அண்ட் இந்த யூஸ் எஃபெக்ட் கால்டுங்கிறது இந்த மொத்த கோர்ஸ் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு யூஸ் எஃபெக்ட் மெத்தட். ஸோ அந்த யூஸ் எஃபெக்ட் கால்டுங்கிறது ஒரு தடவை தான் கால் ஆயிருக்குது. ஏன்னா அந்த கோர்ஸ் லிஸ்ட் ஒரு வாட்டி தான் இருக்குது. ஓகே, ஒரு கோர்ஸ் லிஸ்ட் தான் நம்ம ரெண்டர் பண்ணியிருக்கிறோம், பட் 4 கோர்சஸ் கார்டை ரெண்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்சைட் கோர்ஸ் யூஸ் எஃபெக்ட்டுங்கிறது 4 வாட்டியும், யூஸ் எஃபெக்ட் கால் வந்து ஒரு வாட்டியும் கால் ஆயிருக்கு. அண்ட் மொத்தமா இந்த செட்டு எதுக்கு 2 வாட்டி கால் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது 4 இது 1 இது 4 இது 1ன்னு சொல்லி 2 வாட்டி வந்திருக்கிறது காரணம் என்னன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்ட்ரிக்ட் மோட்ல இருக்குங்கிறதுனால அது 4 வாட்டியும் இது ஒரு வாட்டியும் வருது. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கா யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு ஹுக். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து இன்னும் சில நுணுக்கங்கள் இருக்கு, அது என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எப்பெல்லாம் ஒரு ஸ்டேட் வேரியபிள் சேஞ்ச் ஆகுதோ அதெல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸை நம்மளால இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ள ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா எஸ், உங்களால ஸ்டேட் வேரியபிள்ஸை இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ள ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அங்கே ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸுங்கிறது வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து வருது. ஸோ அது வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து இதை பை நவ் கொடுக்குறேன். பை நவ் கொடுத்தேன்னா இன்சைடு கோர்ஸ் யூஸ் எஃபெக்ட் மட்டும் பிரிண்ட் ஆகுது பாருங்க. ஏன்னா இந்த ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டுமே வந்து ரீரெண்டர் ஆயிருக்கு. ஸோ இன்சைட் கோர்ஸ் யூஸ் எஃபெக்ட் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் அதோட அந்த பர்ச்சேஸ் அப்படிங்கிற வேல்யூ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த ஒரு கார்டு இதாகிறதுனால அது மட்டுமே ரீரெண்டர் ஆகுது, மொத்த பேஜும் ரீரெண்டர் ஆகாது. நம்ம ஆல்ரெடி ரியாக்ட்ல வர்ச்சுவல் டாம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கு போய் சொல்லியிருப்போம். மொத்த பேஜும் அது ரீலோட் பண்ணாது. எந்த காம்பனன்ட் அப்டேட் ஆகுதோ, எந்த காம்பனன்ட்டோட நோடு சேஞ்ச் ஆகுதோ அது மட்டுமே திரும்ப ரீரெண்டர் ஆகும்னு. ஸோ அந்த HTML-ஓட இது மட்டும் HTML கோர்ஸ் பர்ச்சேஸ்னு, ஸோ அந்த இது மட்டும் தான் ரீரெண்டர் ஆகுது. அண்ட் அதுல இன்சைட் கோர்ஸ் யூஸ் எஃபெக்ட்டுங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ட்ரூ அப்படிங்கிறதையும் நம்ம console.logல கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது மட்டும் ட்ரிகர் ஆகுது. ஆல்சோ நம்மளால ஸ்டேட் வேரியபிளை இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ள கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ஸ்டேட் வேரியபிளை யூஸ் பண்றதோட நம்ம நிப்பாட்டிக்கணும். இந்த செட்டர் மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, செட் பர்ச்சேஸ்ட், இதை யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. எதனாலனா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து எப்பெல்லாம் காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகுதோ அப்பெல்லாம் திரும்ப திரும்ப இந்த யூஸ் எஃபெக்ட்ங்கிறது கால் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அண்ட் இந்த செட் பர்ச்சேஸ்டுங்கிறது என்ன பண்ணும், ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணும். ஸோ ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுச்சுன்னா காம்பனன்ட் ரீரெண்டர் ஆக போகுது. ஸோ காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகுச்சுன்னா யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். யூஸ் எஃபெக்ட் கால் ஆகுச்சுன்னா அதுக்குள்ள நம்ம ஸ்டேட்டை திரும்ப சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த செட் பர்ச்சேஸ்டுங்கிறத சப்போஸ் இங்க நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து நான் வந்து ஃபால்ஸ்னே கொடுக்குறேன். இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், முதல்ல இந்த இனிஷியலா இந்த காம்பனன்ட் ரெண்டர் ஆகிறப்ப யூஸ் எஃபெக்ட் கால் ஆகுமா? ஓகேவா? ஸோ இனிஷியலா இந்த காம்பனன்ட் ரெண்டர் ஆகிறப்ப யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். கால் ஆகுறதுனால இந்த 2 லாக் ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகும். அது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் செட் பர்ச்சேஸ்ட வந்து நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்றோம். ஸோ செட் பர்ச்சேஸ்ட ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணீங்கன்னா அது திரும்ப வந்து இந்த காம்பனண்ட்டை ரீரெண்டர் பண்ணும். திரும்ப இந்த காம்பனண்ட்டை ரீரெண்டர் பண்ணா என்ன ஆகும், திரும்ப யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். திரும்ப இந்த யூஸ் எஃபெக்ட் கால் ஆகிறதுனால திரும்ப நம்ம செட் பர்ச்சேஸ்ட ஃபால்ஸா வைக்கிறோம். ஸோ அது வந்து திரும்ப இந்த காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணும், திரும்ப யூஸ் எஃபெக்ட் கால் ஆகும். ஸோ அது இன்ஃபினைட் லூப்பா போய்கிட்டே இருக்கும். அதனால தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த இது மட்டும் கொடுக்கவே கூடாது. ஓகேவா? அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து அந்த ஸ்டேட்டோட வேல்யூ செட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கோம்ல ஒரு செட்டர் மெத்தட், ஸ்டேட்டை வந்து நம்ம யூஸ் எஃபெக்ட்குள்ள சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது ஒரு விபரீதமான விளையாட்டு, நம்ம அது பக்கம் போகாதீங்க.
ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், நீ ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஸோ இது ஒன்று. பட் நம்மளால அந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ் இங்கக்குள்ள ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அண்ட் இந்த யூஎஸ் எஃபெக்ட் நம்மளுக்கு ஆக்சுவலாக எந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து இப்போ நோட் ஜேஎஸ்லையோ இல்லை ஸ்ப்ரிங் பூட்லையோ அல்லது ஜாங்கோலையோ ஏதோ ஒரு இதில் ஒரு பேக் எண்ட் வச்சிருப்போம். அண்ட் அந்த பேக் எண்டில் ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஏபிஐ எண்ட் பாயிண்ட்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஜேசன் ஃபார்மேட்ல டேட்டா வச்சிருப்பாங்க. அந்த டேட்டாவை எடுத்து தான் வந்து நம்ம ரியாக்ட்லையோ அல்லது வேற ஏதோ ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த டேட்டாவை ஃபெச் பண்ணிட்டு அதை நம்ம ரியாக்ட்ல டிஸ்பிளே பண்ற இடத்துல நம்மளுக்கு இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா யூஸ் எஃபெக்ட்குள்ள தான் வந்து நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருக்கு, காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ள நம்ம ஃபெச் கமாண்ட் எழுதியிருப்போம். ஸோ அதை வச்சு அந்த டேட்டாவை திரும்ப ஃபெச் பண்ணி திரும்ப வந்து நம்ம அந்த காம்பனன்ட்ஸை ரெண்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல இந்த யூஸ் எஃபெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் யூஸ் கேஸ் இருக்குல்ல, ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ்ல இருந்து எப்படி எடுத்து டிஸ்பிளே பண்ணலாம் அண்ட் அந்த இடத்துல யூஸ் எஃபெக்ட் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். பட் இந்த வீடியோல யூஸ் எஃபெக்ட்ல இன்னும் ஒரு சின்ன விஷயம் ரிமைனிங் இருக்கு, அதை மட்டும் நான் கவர் பண்ணிடுறேன். அது பேர் என்னன்னா டிபெண்டன்சி. யூஸ் எஃபெக்ட்ல டிபெண்டன்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, இந்த யூஸ் எஃபெக்ட்னு சொல்லி இந்த ஹுக் இருக்குல்ல, இந்த ஹுக் வந்து எந்த ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியும். இப்ப இந்த யூஸ் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, அதாவது எந்த ஸ்டேட் வேரியபிள்ஸையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. இந்த பர்டிகுலர் கோர்ஸ் காம்பனன்ட்குள்ள எத்தனை ஸ்டேட் வேரியபிள் இருந்தாலும் அதுல ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் ஆனாலே இது வந்து திரும்ப ரன் ஆகிரும். ஓகே, நான் இப்போ வந்து இதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன், இதுல இருக்கிற யூஸ் எஃபெக்ட் எடுத்துடுறேன். ஏன்னா அது நிறைய வாட்டி பிரிண்ட் ஆகுது, நம்மளுக்கு அனாயிங்கா இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ இதெல்லாமே நான் வந்து தூக்கிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு இந்த கோர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற யூஸ் எஃபெக்ட் மட்டும் இருக்குது, இது மட்டுமே இருக்கட்டும். இப்போ வந்து நான் இன்னொரு இது கிரியேட் பண்ணுறேன். என்ன கிரியேட் பண்ணுறேன்னா, இன்னொரு ஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து சும்மா டம்மி அப்படின்னே சொல்லி கிரியேட் பண்ணுறேன். செட் டம்மி, வேறு செட் டம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டர் மெத்தட். ஓகே, இதில் யூஸ் ஸ்டேட்டில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? நம்ம இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சும்மா இங்கே ஃபைனலாக இதில் ஒரு பட்டன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இந்த பட்டனோட ஆன் கிளிக்கில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அண்ட் இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்து செட் டம்மியை யூஸ் பண்ணி வேல்யூவை சேஞ்ச் பண்ணுது. ஓகே, நான் இங்கே வேகமாக தான் எழுதுகிறேன், பட் இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள், எதுவுமே புதுசு கிடையாது. ஸோ அதனால் வேகமாக எழுதுகிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது, பட் அந்த பட்டன் கண்ணுக்கு தெரியல, ஏன்னா அந்த பட்டனுக்கு எதுவும் பேர் வைக்கல. டம்மி பட்டன், எவ்வளோ இனோவேட்டிவான நேம்ஸ் எல்லாம் எனக்கு தோணுது பாருங்க. ஓகே, ஸோ இங்கே டம்மி பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அண்ட் இந்த டம்மி பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆக போகுது, செட் டம்மியில் ஃபால்ஸ் அப்படின்னு ஆக போகுது. ஸோ இந்த டம்மி அப்படிங்கிற அந்த ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் வேரியபிள், ஸோ அது வந்து ஃபால்ஸாக செட் ஆகிரும். ஓகேவா? ஸோ அதுதான் நடக்கும். இப்போ இந்த டம்மியை வந்து நம்ம எங்கேயாச்சும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ளேயே வந்து நான் கொடுக்குறேன். console.logல டம்மி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த டம்மி பட்டனை கிளிக் பண்ணுறேன். டம்மி பட்டன் கிளிக் பண்ணோன்னே யூஸ் எஃபெக்ட் கால்டு அண்ட் டம்மி வந்து ஃபால்ஸ்ன்னு செட் ஆகிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் எஃபெக்ட் கால்டு இது ரெண்டு எதுக்குன்னு சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரிக்ட் மோட் இருக்கிறதுனால 2 வாட்டி கால் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோர்ஸ் லிஸ்ட் காம்பனன்ட் ரெண்டர் ஆகிறப்ப கால் ஆகுது. ஸோ அதனால இதாகுது. அண்ட் இந்த டம்மி அப்படிங்கிற வேரியபிள் நம்ம உள்ளே வந்து console.logல கொடுத்ததுனால ஒரு தடவையும் அதுவும் சேர்ந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த டம்மி பட்டன் நான் கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகுது, யூஸ் எஃபெக்ட் கால்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். டம்மி பட்டனை கிளிக் பண்ண உடனே யூஸ் எஃபெக்ட் கால்டு அப்படிங்கிறது அந்த யூஸ் எஃபெக்ட்ல இருக்கிற அந்த console.log இது வந்து பிரிண்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ அந்த டம்மியோட வேல்யூ வந்து ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் ஆயிருக்கு, அது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த டம்மி பட்டனை நான் அகைன் எத்தனை வாட்டி கிளிக் பண்ணாலும் திரும்ப அந்த யூஸ் எஃபெக்ட்டுங்கிறது கால் ஆக போகிறது இல்லை. ஏன்னா நம்ம ஒரு தடவை இந்த டம்மியை ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிட்டோம்.
திரும்ப திரும்ப அதை ஃபால்ஸ் தான் செட் பண்ண போறோம். ஏன்னா இந்த பட்டனுக்குள்ள நம்ம என்ன லாஜிக் கொடுத்துருக்கோம், செட் டம்மியில ஃபால்ஸ் தான் கொடுத்துருக்கிறோம். ஸோ அந்த ஃபால்ஸோட வேல்யூ வந்து சேஞ்சே ஆகல. அதனால அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகாததுனால இந்த காம்போனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகல. அந்த ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆனா மட்டுமே காம்போனன்ட் ரீரெண்டர் ஆகும். நம்ம எத்தனை தடவை டம்மி பட்டனை கிளிக் பண்ணாலுமே, நாங்க பாருங்க நல்லா கிளிக் பண்றேன், ஆனா அதோட வேல்யூ, அந்த டம்மியோட வேல்யூ வந்து ஸ்டில் ஃபால்ஸாவே இருக்கிறதுனால காம்போனன்ட் வந்து ரீரெண்டர் ஆகல. அதனால இந்த யூஸ் எஃபெக்ட் கால்டுங்கிறது திரும்ப திரும்ப பிரிண்ட் ஆகல, அங்கேயே நிக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு நோட்டபிளான விஷயம். அண்ட் ஆல்சோ இந்த டம்மி பட்டன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணுது. அண்ட் இந்த கோர்ஸ் காம்போனன்ட்ல இப்போ நம்மகிட்ட 2 ஸ்டேட் வேரியபிள்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து இந்த கோர்சஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிள், ரெண்டாவது இந்த டம்மி அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிள். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ண போறேன். டிபெண்டன்சி எப்படி ஆட் பண்ணணும்னா, இங்க கமா போட்டுட்டு ரெண்டாவதா ஒரு ஆர்குமெண்டா பாஸ் பண்ண போறோம் இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்கு. இந்த யூஸ் எஃபெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்ன, நம்ம பாஸ் பண்ற அனானிமஸ் ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஆர்குமெண்ட் வந்து ஒரு அரே, ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன், டம்மி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த யூஸ் எஃபெக்ட் மெத்தட் வந்து டம்மி அப்படிங்கிற ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ நான் அதை ரீஃப்ரெஷ் பண்றேன் அண்ட் இந்த டம்மி பட்டனை கிளிக் பண்றேன். டம்மி பட்டன் கிளிக் பண்ணோன்னே யூஸ் எஃபெக்ட் கால்டு அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. டம்மியோட வேல்யூ ஃபால்ஸ்ன்னு செட் ஆயிடுச்சு. பட் இதே இது நம்ம வேற ஒரு ஸ்டேட் இங்க வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ இன்னொரு வேரியபிளே வேணாம், ஆல்ரெடி இருக்கிற வேரியபிளே நம்ம வச்சுக்கலாம். இந்த டெலீட்டுங்கிறத அமுக்குறோம். ஸோ டெலீட்டுங்கிறத அமுக்குனா டெலீட் ஆகுது, பட் என்ன ஆக மாட்டேங்குது, யூஸ் எஃபெக்ட் வந்து கால் ஆகலை. இந்த காம்பனண்ட்ல வந்து ஒரு சேஞ்ச் இருக்கு தானே, ஏன்னா நம்ம டெலீட் பண்றப்ப என்ன ஆகுது, நம்மளோட ஹேண்டில் டெலீட் கால் ஆகுது. ஹேண்டில் டெலீட்குள்ள இந்த நியூ கோர்சஸ் அப்படிங்கிற புது வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம செட் கோர்சஸ்ல வைக்கிறோம். ஸோ கோர்சஸ் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிள் இந்த இடத்துல அப்டேட் ஆக தான் செய்யுது, ஆகலன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா கண்டிப்பா இந்த இடத்துல அப்டேட் ஆகுது. ஸோ ஒரு ஸ்டேட் வேரியபிள் அப்டேட் ஆச்சுன்னா என்ன ஆகணும், அந்த யூஸ் எஃபெக்ட் வந்து திரும்ப கால் ஆகணும். ஏன்னா காம்பனன்ட் ஆப்வியஸ்லி ரீரெண்டர் ஆகுது பாருங்க, ரீரெண்டர் ஆகிறதுனால தான் ஒரு எலிமெண்டா காணாம போகுது. ஸோ காம்பனன்ட் ஆப்வியஸ்லி ரீரெண்டர் ஆகுது. ஆனாலும் இந்த யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற மெத்தட் கால் ஆகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதுக்கு டிபெண்டன்சியில டம்மின்னு ஒன்று மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ டம்மியோட வேல்யூ எப்போ மாறுதோ, இப்போ டம்மி பட்டன் கிளிக் பண்றோம் இல்லையா, ஸோ டம்மியோட வேல்யூ எப்போ மாறுதோ அப்போ மட்டுமே இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து வேலை செய்யும், மற்ற நேரங்களில் வேலை செய்யாது. ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ் எஃபெக்ட்டுக்கு ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட் வேரியபிள் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அந்த யூஸ் எஃபெக்ட். அது எப்போ இதாகுதோ அப்போ மட்டுமே வந்து இந்த யூஸ் எஃபெக்ட் வந்து கால் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல நான் டம்மிக்கு பதிலா கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்றோம். இப்போ நான் டம்மி பட்டன் கிளிக் பண்றேன். எத்தனை வாட்டி டம்மி பட்டன் கிளிக் பண்ணாலும் யூஸ் எஃபெக்ட் கால்டுங்கிறது வரப்போறதே இல்லை. ஆனா டெலீட்டை கிளிக் பண்றேன். டெலீட்டை கிளிக் பண்ணோன்னு பாருங்க யூஸ் எஃபெக்ட் கால்டுன்னு வருது. மறுபடியும் டெலீட்டை கிளிக் பண்றேன், யூஸ் எஃபெக்ட் கால்டுன்னு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம டிபெண்டன்சி ஆட் பண்ணிக்கலாம் யூஸ் எஃபெக்ட்டுக்கு. அதோட டிபெண்டன்சி என்னவோ அதை பொறுத்து தான் வந்து அந்த யூஸ் எஃபெக்ட் கால் ஆக போகுது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் இங்க கொடுக்காமையே பார்த்தோம், டிபெண்டன்சி எதுவுமே கொடுக்காம பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும், எந்த வேல்யூ சேஞ்ச் ஆனாலுமே இந்த இடத்துல டெலீட் ஆனாலும் அது கால் ஆகும், டம்மி பட்டன் கிளிக் ஆனாலும் கால் ஆகும். ஸோ கோர்சஸ்ங்கிற ஸ்டேட் வேரியபிள் சேஞ்ச் ஆனாலும் கால் ஆக போகுது, டம்மிங்கிற ஸ்டேட் வேரியபிள் சேஞ்ச் ஆனாலும் கால் ஆக போகுது. ஸோ அந்த ரெண்டாவது ஆர்குமெண்ட், அதாவது அந்த டிபெண்டன்சி எதுவுமே யூஸ் எஃபெக்ட்டுக்கு நீங்க கொடுக்கலன்னா எந்த ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் இருந்தாலும் அது கால் ஆக தான் போகுது. பட் டிபெண்டன்சி கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டை பொறுத்து, அந்த ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆனால் மட்டுமே வந்து கால் ஆகும். இது ரெண்டுமே இல்லாம இன்னொரு ஒரு விஷயம் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, எம்டி டிபெண்டன்சியா கொடுக்கலாம். ஓகே, அந்த அரே கொடுத்து எம்டியா கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், தடவை பேஜ் ரெண்டர் ஆகிறப்ப மட்டும் கால் ஆகும். இப்போ முதல்ல பேஜ் ரெண்டர் ஆயிடுச்சா, யூஸ் எஃபெக்ட் கால்டுன்னு வந்துருச்சா. இப்போ நான் டெலீட் அமுக்குறேன், பாருங்க யூஸ் எஃபெக்ட் கால்டுன்னு வரவே இல்லை. டம்மி பட்டன் அமுக்குறேன், அப்பயும் யூஸ் எஃபெக்ட் கால்டு வரவே இல்லை. ஸோ நீங்க வேற எந்த ஸ்டேட்டை இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணாலும் யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகவே ஆகாது. ஆனா ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா மட்டும் ரன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டர் ஆகிறப்ப மட்டுமே எனக்கு ரன் ஆனா போதும், அதுக்கப்புறம் ரன்னே ஆக வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டிபெண்டன்சியை நீங்க பிளாங்கா விட்டுறலாம். ஓகே, கொடுக்காம இருந்தீங்கன்னா எது பண்ணாலும் சேஞ்ச் ஆகும். பட் கமா போட்டு ஒரு எம்டி அரே கொடுத்தீங்கன்னா, ஒரு எம்டி லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேஜ் ரெண்டர் ஆகிறப்ப மட்டுமே கால் ஆகும், மற்ற நேரங்களில் இது வந்து கால் ஆகாது. ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து இந்த யூஸ் எஃபெக்ட்ல இருக்கிற எல்லா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்திருக்கலாம். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இந்த வீடியோ ஒருக்கா திரும்ப பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கான ட்ரைட் அவுட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, யூஸ் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுதிட்டு அந்த மெத்தட்குள்ள ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் வச்சுட்டு அதில் console.logல ஏதோ ஒரு ரேண்டமான ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கு ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணுங்க. அந்த டிபெண்டன்சிக்கு வந்து ஒரு வேரியபிளை செட் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஸ் எஃபெக்டோட அந்த பிளாக் மட்டும் இருக்கும்ல, அதை மட்டும் எப்படி எழுதுவீங்க, அந்த சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்க ப்ராஜெக்ட்லையும் யூஸ் எஃபெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு API எண்ட் பாயிண்ட்ல இருந்து டேட்டா ஃபெச் பண்ணி நம்ம யூஸ் எஃபெக்ட் வச்சு அதை இங்கே காட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.